அனைவருக்கும் வணக்கம். வானசாஸ்திரிகள் இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி எருசலேம் ஆலயத்திலே கேட்டார்கள். அப்பொழுது அங்கிருந்த ராஜா ஏரோது என்பவர் அவர்களை இரகசியமாக அழைத்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்துவிட்டு வேதபாரகர்களையும் ஜனத்தின் மூப்பர்களையும் அழைத்து மெசியா எங்கே பிறப்பார் என்பதை கேட்டார்கள். அப்பொழுது அவர் பெத்லெகேமிலே பிறப்பார் என்று சொன்னார்கள். அதோடு அனுப்பிவிட்டு இந்த சாஸ்திரிகளை நோக்கி, நீங்கள் போய் அந்த பிள்ளையை பாருங்கள், பின்பு என்னிடம் சொல்லுங்கள், நான் வந்து பிள்ளையை பார்ப்பேன் என்று அவர் சொன்னார். ஆனால் அந்த சாஸ்திரிகள் போன வழிக்கு அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தினது. அந்த வீட்டின் முன்பு போய் நின்றது. அவர்கள் பிள்ளையை பார்த்தார்கள், காணிக்கைகளை வைத்தார்கள், வணங்கி திரும்பி வரும் வழியில் அவர்கள் இரவிலே தூங்கினார்கள். தூங்கும்போது அவர்களுக்கு சொப்பனத்திலே ஒரு தூதன் வந்து, நீங்கள் ஏரோதுவினிடத்தில் போக வேண்டாம், அவன் பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான், ஆகையால் நீங்கள் வேறு வழியாக போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் கனவில். அதனால் அவர்கள் வந்த கப்பலை விட்டுவிட்டு தரைமார்க்கமாக போனார்கள். ஆனால் அவர்கள் கப்பலை எடுக்க வரவில்லை என்று தெரிந்தபோது ஏரோது சாஸ்திரிகளால் தான் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து 2 வயதுக்கு கீழுள்ள எல்லா குழந்தைகளையும் கொலை செய்யும்படி ஆணையிட்டான். இப்படி ஒரு சம்பவம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வானசாஸ்திரிகள் கண்ட நட்சத்திரம் இன்று உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் தினங்களில் 1 மாத காலங்களாக எல்லா பேருடைய வீடுகளிலும் நாடுகளிலும் அது கட்டி தொங்கவிடப்படுகிறது. இந்த நட்சத்திரம், வானசாஸ்திரிகள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொன்னார்கள். அவருடைய நட்சத்திரம். அப்படியானால் வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொருவருடையதாக இருக்கிறதா? அது யாருடையது? அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. ஆம், உண்மையில் அது அவருடைய நட்சத்திரமே. வானசாஸ்திர விதிகள் எப்படி என்றால், வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் 10 வகையாக பிரித்து விட்டார்கள். அதில் ஒன்று பொட்டி தெறிப்பது, ஒன்று அணைந்து அழிவது, ஒன்று மறுபடியும் புதுப்பிக்கிறது, ஒன்று பொங்கி எரிமலை போல் எழும்பும் நட்சத்திரம், இன்னொன்று வாயு நட்சத்திரம், இன்னொன்று நிறங்களாலான நட்சத்திரம். இப்படி ஒரு 10 வகையாக பிரித்திருக்கிறார்கள். இந்த 10 வகையில் அந்த 10 வகையில் ஒன்றை மட்டும் விட்டுவிட்டு மீதமுள்ள 9ஐயும் 9 கிரகங்களாக 7 கிரகங்களுக்கு கொடுத்து 2 சாயா கிரகங்களான ராகு கேதுவுக்கும் இந்த ஒளிகளை கொடுத்து விட்டார்கள். இந்த 9 நவ கிரகங்களையும் 9 நட்சத்திரங்கள் என்றே அழைப்பார்கள். அதில் 2 ராகு கேதுவை விட்டு அவர்களுக்கு நட்சத்திரங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 7 ஒளிகளில் 5ஆவதாக வருகிற ஒரு ஒளி, அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். இந்த வியாழன் அதுதான் அவருடைய நட்சத்திரம். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களில் இந்த 5ஆவது நட்சத்திரம்தான் அன்று பிறந்தவருடைய நட்சத்திரம். அது எப்படி அவருடைய நட்சத்திரம் ஆகும்? அப்படி சொன்னால் அதற்கு பல விதிகள் இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு பூமியில் ஒளிகளால் ஆளப்படுகிறது பூமி. எல்லா நட்சத்திரங்களும் எல்லா ஒளிகளால் ஆளப்படுகிறது. அதில் சூரியனுக்கு 6 வருஷத்தை கொடுத்திருக்கிறார்கள். 12 ராசியில் 6 ராசிகளை சூரியன் பிரகாசிப்பார். ஆனால் 10 நட்சத்திரங்களையும் ஆட்சி செய்வது சந்திரனாகும். எந்த ஒளிக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேல் காலங்கள் கொடுக்கப்பட்டால் அது இரவு வகையை சார்ந்தவைகளாக கருதப்படும். அப்படியானால் அந்த இரவில் குருவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வருடங்கள் 16. 10 நட்சத்திரங்களையும் பாதி ஒளியையும் பாதி இரவை அது பகலாக்கும். அது கடக ராசியில் உச்சத்தில் பிரகாசிக்கிறதாகும். அங்கிருந்து பிரகாசித்து மற்ற எல்லா இடத்தையும் பிரகாசமாக்கும். இப்படி சில விதிகள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
மேலும் கிழக்கே, அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கே கண்டோம் என்றார்கள். அது என்ன கிழக்கே? கிழக்கே என்றால் வானசாஸ்திர விதிகளின்படி அது பிராய்ச்சித்தம் எனப்படும். பிராய்ச்சி என்றாலே கிழக்கு. பிராய்ச்சித்தம் என்பது ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறை திருத்தி கொண்டு மறுபடியும் அவரை அந்த நிலையில் வைத்து இன்னும் நீங்கள் ஓடுங்கள் என்று சொல்லுவது. மறுபடியும் அவர் ஒரு தவறில் விழுந்து விட்டார், நோய்வாய்ப்பட்டு விட்டது, கை கால் முடமாகி விட்டதென்றால் மறுபடியும் அவரை சரி செய்து கிழக்கிலே கொண்டு வைத்து மறுபடியும் ஓட வைப்பது. தெற்கில் இது கிடையாது, வடக்கில் இது கிடையாது, மேற்கில் இது கிடையாது. இந்த கிழக்கு என்பது ஒரு பிரதானப்பட்டதாகும். மீண்டும் மீண்டும் உதிக்கும் சூரியனை போன்றது, மீண்டும் மீண்டும் உதிக்கும். இது கிழக்கிலே உள்ளது. இது இந்த பைபிளுக்கும் இதற்கு ஒரு தொடர்பு உண்டு. மனிதனை மண்ணினாலே உருவாக்கி தேவனாகிய கர்த்தர் அவனை கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அங்கே வைத்தார். அந்த தோட்டத்தில் அவர் வைத்தது கிழக்கே. பிற்பாவன் பாவம் செய்து விட்டான், தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். அவன் மறுபடியும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று கிழக்கே ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய கேருபீன்களையும் சுடரொளி பட்டயங்களையும் வைத்தார். அப்படி எழுதியிருக்கிறது. இந்த கேருபீன்கள் தான் வானத்தில் இருக்கிற அனைத்து வகை நட்சத்திரங்களாகவும் இந்த வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளிகள் தான் இந்த 9 ஒளிகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இது எவரையுமே கடந்து போக விடாது. நான் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஆன்மீகத்தில் பல வகைகள் இருக்கிறது. 9 வகைகளான ஆன்மீகங்கள் இருக்கிறது, 12 வகையான வழிகள் இருக்கிறது. அதில் யோகா மார்க்கம் வழியாகவும் போகலாம். யோகா மார்க்கம் வழியாக ஒருவர் மோட்சம் அடைகிறதாக இருந்தால் அவர் யோகாவில் பல சக்கரங்களை கடந்து அவர் ஆஸ்ட்ரல் பாடி டிராவலுங்கிற தன்னுடைய உடலிலிருந்து தன் ஆன்மாவை வெளியேற்றி பழகி கொள்ள வேண்டும். பழகி கொண்டு அதில் ஜெயம் பெற்றுவிட்டால் யோகா மார்க்கம் வழியாகவும் மோட்சமடையலாம். அடுத்தது ஜீவ சமாதி வழியாகவும் அடையலாம். நல்ல நிலையில் அனுபவம் பெற்று உலகையெல்லாம் அவர்கள் கிரகித்து கொண்ட பிறகு தன்னுடைய ஜீவனை தன்னுடைய உடலுக்குள்ளே புதைத்து கொள்வார்கள். இது ஜீவ சமாதி வகையாகும். இப்படியும் மோட்சமடையலாம். அல்லது இறைவனுடைய அவதாரங்களில் ஒன்றை அதில் சரணடைந்தும் அடையலாம். இன்னொன்று, மோட்ச வழியில் பிரம்மாவை நோக்கி போகிற 14 லோகங்கள் வழியாகவும் அதை அடையலாம். எல்லாவற்றிலும் பல வழிகள் இருக்கிறது. அதில் ஏன் இந்த ஒரு வழிக்கும் இவர்கள் வானசாஸ்திரத்தில் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், ஒருவருக்கு சாபம் ஏற்பட்டு விட்டால் அந்த சாபத்தை தீர்த்து கொள்வதற்கு 7 ஒளிகள் அதற்கு முன்னதாக இருக்கிறது. அதில் ஒரு சாபத்தை தீர்க்கும் ஆற்றல் ஒரு பெண் தேவதைகளுக்கு மட்டுமே உண்டு. மாதா, பார்வதி இப்படி இருக்கிற பெண் தேவதைகளை, ஒரு வீடு வளர்ச்சியடையாமல் வாடிப்போய் கொண்டிருந்தால் அவர்கள் அந்த பெண் தேவதைகளை வணங்கினால் அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை உண்டாகும். இப்போ ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்றும் சொல்லியிருக்கிறது. இன்னும் உள்ளுக்கு கொஞ்சம் ஆழமாக போனால் இந்த கிழக்கு பிராய்ச்சித்தத்திற்கானது. அப்படியானால் அதில் அது முடிந்து போகவில்லை. அதில் சொல்லி, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணிலே திரும்புவாய், நீ அழிந்து போவாய் என்று முடித்து விட்டாயிற்று. மீண்டும் அது எப்படி புதுப்பிக்கப்படுகிறது என்றால், அங்கு கிழக்கே என்கிற ஒரு சொல்லால் மட்டுமே அது புதுப்பிக்கப்படுகிறது. அது எல்லாம் இப்போ யோகா வழியில் ஒருவர் போக வேண்டுமானாலும், ஜீவ சமாதி வழியில் ஒருவர் போக வேண்டுமானாலும், மற்ற நம்பிக்கைகள் வழியில் போக வேண்டுமானாலும், இந்த வான நட்சத்திரங்களும் இந்த கிரகங்களுடைய பிடியிலிருந்து தப்பித்து போகிறது எளிதான காரியங்கள் அல்ல. அவர்கள் சாதக கட்டத்தில் பார்த்தால் தெரிந்துவிடும். எப்படி என்றால், இரண்டாவது இவர் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்கிற ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பாவங்களை நீக்குகிறது? மனம். ஒரு மனிதனுடைய மனதை சுத்தமாக்க வேண்டுமானால் பல வகையான உபதேசங்களால் அவனுடைய மனதை சுத்தமாக்கி விடலாம். அவனுடைய ஆவியை, உள்ளுணர்வு ஏற்படுத்த வேண்டுமானால் அந்தர்முகமாக உள்ளே சென்று அதில் தியானம் செய்தால் அவனுடைய ஆவி நல்ல நிலைக்கு சுத்தமாகிவிடும். அவனுடைய மனதும், அதாவது ஆன்மாவும் சுத்தமாகும்.
அவனுடைய ஆவியும் சுத்தமாகும். ஆனால் எவ்வளவு பெரிய நல்லவர்களாக ஞானிகளாக இருந்தாலும் அவர்கள் உடல்கள் சுத்தமாகவே ஆகாது. அவர்களிடத்திலும் அந்த துஷ்ட குணங்கள் வேலை செய்யும். காரணம், அந்த உடம்பில் ஓடுகிற இரத்தம் சிறு வயதிலிருந்தே தாய் தந்தை வெளியாக வந்த இரத்தம் அது பாவமாக இருக்கும், அக்கிரமங்கள் செய்கிறதாக இருக்கும், கீழ்ப்படியாததாக இருக்கும். இந்த இரத்தம் சிந்தப்பட்டு புதிய இரத்தம் அதற்குள்ளே அடைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விதி. விசுவாசத்தினால் இது உண்டாக வேண்டும் என்பது, இதை இறைவனே செய்ய வேண்டும் என்பதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் சிந்தி ஒரு பாவ மன்னிப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த பிறப்பு பூமியிலே வருகிறது. அந்த பிராய்ச்சித்தம் அது கிழக்கிலே உதிக்க வேண்டும். இன்னும் இதற்குள் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதை அறிவதற்கு வேதங்களில் வல்லமை பெற்றவர்களாகவும் சாஸ்திரங்களில் நல்ல தத்துவங்கள் எல்லாம் நிறைந்து அனுபவம் பெற்றவர்களால் மட்டுமே விவாதம் பண்ண முடியும். ஒரு விவாதத்திற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் ஒருவர் ஒரு சாஸ்திரத்தையோ ஒரு வேதங்களையோ 90% கற்றிருக்க வேண்டும். இப்பொழுது இந்த உலகத்தில் ஒருவர் இந்துவாக இருந்தால் அவர் இந்துவை மட்டுமே அறிவார். ஆனால் அவர் உலகமெல்லாம் அறிந்த பூரணமாய் தெரிந்தவர் அல்ல. கிறிஸ்தவத்தில் இருந்தால் கிறிஸ்தவ மார்க்கத்தை மட்டுமே அறிவார். அதனால் அவர் எல்லாம் தெரிந்த பூரணர் அல்ல. முஸ்லீமில் இருந்தால் இதே போலதான் ஒரு சின்ன சின்ன அறிவுகள் உள்ளவர்களாக துண்டு துண்டாக இருப்பார்களே தவிர வானசாஸ்திரத்திற்குள் இந்த அண்ட பிரபஞ்சங்களில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் எல்லா துறைகளிலும் இருக்கிற எல்லா ஞானங்களும் இந்த வான சாஸ்திரத்திற்குள் இருக்கும். இதுக்குள் முஸ்லீம் இருக்கும், கிறிஸ்தவம் இருக்கும், இந்து இருக்கும், ஜைனம் இருக்கும், போன்ற எல்லா மதங்களும் அரசாங்கங்களும் அறிவியல்களும் எல்லாம் இதற்குள் இருக்கும். யோகா இதற்குள் இருக்கும். மூலாதாரம், மூல நட்சத்திரம் அது மூலாதாரம் என்றும், சுவாதிஸ்தானம் என்றும், மணிப்பூரகம் என்றும், இப்படி ஒவ்வொரு சக்கரங்களாகவும் இது செயல்படும். ஒருவர் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார் என்பதையெல்லாம் இதில் சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு இது விசாலமானது, பிரம்மாண்டமானது. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பேரை பற்றியும் இதில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி, வணக்கம்.